ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அங்கே சேனலுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? Artificial intelligence refers to a simulation of human intelligence in a machine that is programmed to learn to write like humans. What are the key characteristics of AI? மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பேர் ரீசனிங், செகண்ட் டைப் பேர் செல்ஃப் கரெக்ஷன், தேர்ட் டைப் பேர் லேர்னிங். லேர்னிங். AI system can learn from the data and experience, improve their program over time. Reasoning. A system can solve the problems and make decisions based on the data it has. Self-correction. AI can adapt a new circumstance and correct the error to improve its functioning. ஸோ ஏஐக்கு இந்த 3 டைப் தான் மெயினாக தேவைப்படுது. இது இருந்தால் தான் ஏஐயால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏஐயோட டைப்ஸை பற்றி. ஏஐயில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ, சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. நம்ம பார்க்க போகிறது நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ பற்றி. ஜென்ரல் ஏஐ பற்றி பார்க்கலாம். General AI. General AI can work like it can read, it can drive, can study, can be more creative. This type of AI is strong. Narrow AI na என்னன்னு பார்க்கலாம். Narrow AI work only the thing which was given to it. It can only chat or drive. If you tell this AI to do some cleaning work, it can't do. ஜென்ரல் ஏஐ பார்த்தீங்கன்னா அதால் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அதால் படிக்க முடியும், அதால் புது விஷயத்தை கற்றுக்க முடியும். இதனால தான் ஜென்ரல் ஏஐ நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். இப்போ நேரோ ஏஐ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதால் குறிப்பிட்ட வேலை மட்டும் தான் செய்ய முடியும். இப்போ சாட் ஜிபிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதால் சாட் மட்டும் தான் பண்ண முடியும், ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ நேரோ ஏஐ வீக். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.